சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக இப்போது பார்க்கலாம். சென்னையில் தொடர்ந்து 49வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி, இந்த அறிவு சங்கமத்தை, அறிவு திருவிழாவை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தனை ஊற்றெடுக்க அடித்தளமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற அந்த எண்ணத்தோடு இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்துக்கு மனமார்ந்த என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1977 தொடங்கின இந்த அறிவிப்பு பணி இப்பொழுது 49வது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 13 அரங்கங்களோடு தொடங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு 900 அரங்குகளோடு இருக்கிறத இதோட வெற்றிக்கான சாட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதுசாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாபாசி பொறுப்பாளர்கள் செயல்படுவாங்கன்னு உங்களைப் போல நானும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை அளிக்கிற விதமாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் அதிக அளவிலான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வரணும். அதனால தான் நுழைவு கட்டணத்தை கூட ரத்து செஞ்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு முத்தமிழர் கலைஞருடைய பெயரால் பொற்குழி விருதுகளை வழங்கியது. அதில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை இந்த புத்தக கண்காட்சிக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கின 1 கோடி ரூபாய் நிதியிலிருந்து பெறப்படக்கூடிய வட்டி தொகையிலிருந்து ஆண்டுதோறும் 6 எழுத்தாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி வழங்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 11 லட்சம் ரூபாயை விருதாக வழங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான விருதுகள் நவீன தமிழ் கவிதையினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு கவிதைக்கும், ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக விளங்கக்கூடிய படைப்புகளை படைக்கக்கூடிய ஆதவன் தீட்சிணை அவர்களுக்கு சிறுகதைக்கும், பன்முக எழுத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இரா முருகன் அவர்களுக்கு நாவலுக்கும், ஓவியங்கள், சிற்பங்கள், கட்டடக்கலைகள் அது குறித்து ஆய்வை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கு உரைநடைக்கும், நவீன நாடக மேடைகளில் இயங்கி வரக்கூடிய முக்கியமான கலைஞராக இருக்கக்கூடிய கருணா பிரசாத் அவர்களுக்கு நாடகத்துக்கும், தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அறிஞரும் SV ராஜதுரை அவரோடு இணைந்து பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்ற முக்கியமான வரலாற்று ஆவணத்தை தந்துருக்கக்கூடிய கீதா அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கும் இன்னைக்கு வழங்கி இருக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். அதற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய எண்ணம் எல்லாம் தமிழ் சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்படணும். அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தோன்றினது தான்
திராவிட இயக்கம். இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார். அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார். அறிவுக்கான தீ பரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, தனிப்பட்ட முறையில் 2017ஆம் ஆண்டு முதலே என்னை சந்திக்க வர்றவங்க, அப்படி சந்திக்க வருகிற போது எனக்கு பொன்னாடைகளும் பூங்கொத்துகளுக்கும் கொடுக்கக்கூடியவங்க அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அப்படி பெறப்பட்ட புத்தகங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் ஆய்வு நூலகம் மூலமாக அந்த புத்தகங்கள் கேட்டு எனக்கு கடிதம் எழுதின மாணவர்கள், இளைஞர்கள், படிப்பு வட்டங்கள், நூலகங்கள் நான் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சுமார் 4 லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவைகளெல்லாம் நான் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கை உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். புத்தகங்களை பரிமாறுகிறத ஒரு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில் கூட திமுக இளைஞரணியின் சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடத்துகிறாங்க. நான் போய் அங்கே அரை நாள் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்று அங்கே அரை நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, பூரிப்போடு பார்வையிட்டேன். நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நான் பார்த்தேன். தொடர்ந்து ஏராளமானவர் அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசு மூலமாகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளை சிலவற்றை மட்டும் நான் தலைப்புச் செய்திகளாக ஹைலைட்டாக சொல்லணும்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசால் கன்னிமாரா நூலகத்தோட ஒரு பகுதியில் நிரந்தர புத்தக கண்காட்சிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கு. புத்தக கண்காட்சியை நடத்த ஆண்டுதோறும் 75 லட்சம் ரூபாயை வழங்கி கொண்டிருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் இந்த புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர் அமைப்புக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கணும். அந்த நிதியிலிருந்து ஒவ்வொருவரும், பதிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவியை பெற்று பயனடைஞ்சிருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்க காரணம் நம்ம திராவிட மாடல் அரசு தான் என்று பெருமையோடு சொல்வேன். இன்னைக்கு பார்க்குறோம், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை புத்தக பூங்கா அமைச்சிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டு நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கவும், தமிழ் நூல்களை உலக மொழிகளில் வெளியிடவும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட நான் நினச்சி பெருமைப்படக்கூடிய திட்டமாக 218 கோடி ரூபாயில் மதுரையில் அமைச்சிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு. ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் 2007 தலைவர் கலைஞர் அறிவிச்சு இங்கே சென்னையில் கோட்டுப்புறம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர் உருவாக்கினார். அந்த பயணத்தை இப்போ நம்ம திராவிட மாடல் அரசில் இன்னும் வேகமாக
தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். 2023 திறக்கப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இதுவரைக்கும் வந்த பார்வையாளரோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 24,72,988 பேர் வந்திருக்காங்க. இதுதான் தமிழர்கள் புத்தக மேல் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு சாட்சி. இந்த அறிவு தேடலையும் வாசிப்பு பழக்கத்தையும் அதிகரிக்கணும், பரவலாக்கணும் என்றுதான் திருச்சியில் காமராஜர் அறிவுலகம், கோவையில் பெரியார் அறிவுலகம், திருநெல்வேலியில் காகித மில்லத் அறிவுலகம், சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம், கடலூரில் அஞ்சலையம்மாள் அறிவுலகம்னு அமைப்பதற்கான பணிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பழைய நூல்களை எல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பழைய நூலகங்களையும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகளின் வழியாக 604 நூலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்து உரையாற்றினார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்தோம்.